5 புருஷனோட வாழ்ந்தவா. இப்போ இருக்கிறவனும் உன்னுடைய புருஷன் அல்ல அப்படிங்கிறார். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா 5 + 1 6 பேரோட வாழ்ந்தவா. இன்னைக்கு சபை சரியானபடி சொன்னா சபை இந்த உலகம் என்கிறதான வேசியோடு உறவு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் யாக்கோபு சொல்லுவாரு, விபசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி. நல்ல வார்த்தைகளை பாஸ்டர் மூலமாக கேட்டோம். ஏன்னா நட்சத்திரங்கள் விசேஷித்தவைகள். ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, வரங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர். எல்லாம் தலைக்கு மேல கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரமாக. காலத்தை குறித்து ஐயா சொன்னாங்க, நல்லா விளக்கி சொன்னாங்க. கொடிய காலம் வரப்போகுது. இந்த கொடிய காலத்தில் மக்களுடைய நிலை எப்படி இருக்கும், ஆட்சி முறை எப்படி இருக்கும், இயற்கை முறை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் குறித்து அவங்க நல்லா திட்டமாக விளக்கி சொன்னாங்க. நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நம்ம எப்போவுமே பாம்பை போல வினாவும் புறாவை போல கபடற்றோருமாக இருக்கணும். வினா அப்படிங்கிறது தெளிவு, மிக தெளிவோடு ரொம்ப கவனத்தோடு நாம் காணப்பட வேண்டும். ஒரு நிமிஷம் சும்மா எழும்பிட்டு உட்காரலாம். எல்லாரும் சும்மா எழும்புங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் இருந்து. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு, வானத்தின் கீழே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சமயமுண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சமயமுண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு. பிறக்க ஓர் காலமுண்டு, இறக்க ஓர் காலமுண்டு. பிறக்க ஓர் காலமுண்டு, இறக்க ஓர் காலமுண்டு. நடவோர் காலமுண்டு, நடவோர் காலமுண்டு. நட்டதை பிடுங்க ஓர் காலமுண்டு, நட்டதை பிடுங்க ஓர் காலமுண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சமயமுண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சமயமுண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு. இனி வரும் காலமெல்லாம் கொடிதும் கடினமானதும். இனி வரும் காலமெல்லாம் கொடிதும் கடினமானதும். இருக்கின்ற காலத்திலே இறைமகனே சுவை அண்டிக்கொள், இறைமகனே சுவை அண்டிக்கொள், இறைமகனே சுவை அண்டிக்கொள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சமயமுண்டு. இந்த வானத்தின் கீழே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சமயமுண்டு. சோத்திரம். உட்காருவோம்.
சோத்திரம். இந்த முறையும் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த சபை பாஸ்டர், சபை குடும்பங்கள், பாஸ்டர் ராஜன் சோயல் அவங்க எல்லாரையும் நான் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு தான் எல்லா கன மகிமையும் போய் சேரணும். மேன்மை பாராட்டி கொள்வதற்கு எதுவுமே இல்லை. பவுல் சொன்னது மாதிரி பலவீனங்களை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து என்ன பண்றாங்க? மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க. நாம இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். எல்லாம் தலைக்கு மேல கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னா உலகம் கொடுக்காத பெரிய சமாதானத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்துக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எங்க போய் வாங்கணும், எந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு கொடுத்துச்சு என்னன்னு சொல்லி கேட்டால் எதுவுமே நமக்கு ரெக்கார்டு இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். இலவசமான சமாதானம், இலவசமான ரட்சிப்பு, நித்திய ஜீவனை குறித்ததான அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அநேகம் பேருடைய ஸ்தோத்திரத்தினால என்னது கிடைக்கும்? நமக்கு கிருபைகள் பெருகும். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் நல்லா கையை தட்டி, எல்லாம் இரண்டு கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியினுடைய நிறைவோடு கூட இரண்டு கரங்களை நல்லா ஊக்கமாக தட்டி ரீமாலா சந்தாரா துனா ரிபி கபலா ரபா எல்லா தடைகள் மாறட்டு இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டு காவல்கள் சுரையிருப்புகள் மாறட்டு இயேசுவின் நாமத்தினால. எல்லா மப்பு மந்தாரமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக. ரீபாலா ஹந்தாரா சகாலா ரபா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அதாவது எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்று சொன்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கரை சேர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ வளர்ந்து 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 வந்து அடுத்து சிகரத்தை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும், அவரோடு சேர வேண்டும். அவர் தம்முடைய மந்தையை கூட்டி சேர்க்கக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. மத்திய ஆகாசத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறாரு. அதற்கான எல்லா அடையாளங்களும் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது. எல்லா விஞ்ஞானமும் இயேசு கிறிஸ்துடைய வருகையை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எல்லா விதமான இயற்கை அம்சங்களும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சிகள், இவைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகைக்கு அடையாளத்துக்கான காரியங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபத்திருக்கிறது. இப்படி இவைகளெல்லாம் நடக்கும் போது அவர் வாசல் அருகே வந்து விட்டார். இயேசு கிறிஸ்து எங்கே வந்துட்டாரு? வாசல் அருகே வந்து விட்டார். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். 26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே.
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. சோத்திரம் நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு, அன்னைக்கு ஆதாமு ஏவாளும் நன்மை தின்மை அறியத்தக்க கனியை புசித்தார்கள். அவர்கள் அந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே ஆத்மாவில் ஆல்ரெடி என்ன ஆயிட்டாங்க, செத்துட்டாங்க. ஆனா நன்மை தின்மை அறியத்தக்க கூடிய அறிவு கண் அவங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? நன்மை தின்மை அறியத்தக்க கூடிய அறிவு கண் வந்துட்டு இன்னைக்கு அந்த அறிவை வச்சுதான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சபைக்கு நன்மை தின்மை அறியத்தக்க அறிவை விட உச்சிதமான உன்னதமான அறிவு அப்படிங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையினால அந்த ரட்சிப்பை நம்ம அடையும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த அறிவு தான் சிறந்த அறிவு. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்துல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பைத்தியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் அறிவானவர்கள், அறிவு படைத்தவர்கள், ஞானவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு காலத்தை கணிக்கக்கூடியதான அந்த அறிவை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, இயேசு கொடுத்திருக்கிறார். அதாவது ஒவ்வொன்றையும் நிதானிக்கக்கூடியதான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அடிப்படையான அந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி அதாவது அழிவில்லாத வித்தினாலே, அந்த வித்தாகிய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். சரிங்களா? வார்த்தையினால ஆவியினால இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், மறுபிறப்பை அடைந்த நாம். அப்ப நம்ம எவ்வளவு அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஞானவான்களாக இருக்க வேண்டும். சரியா? அப்ப நமக்கு இப்போ வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமாக என்ன அவசியப்படுகிறது என்று சொன்னால் சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவு நமக்கு அவசியமா இருக்கிறது. இதுல இப்போ பலரும் இருக்கிறீங்க, பலரும் தேர்ச்சி அடைஞ்சவங்க இருக்கிறீங்க, இப்ப தேறிக்கொண்டு இருக்கிறவங்க எதுவுமே அறியாதவங்க நீங்க இருக்கத்தான் செய்யறீங்க. சரிங்களா? ஆனா எல்லாரும் அந்த ஒரு லெவலுக்கு வரணும். அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைய வேண்டும். எத்தனை பேருக்கு இதை குறித்ததான ஒரு தாகம் இருக்கு சொல்லுங்க. இதை குறித்து ஒரு தாகம் இருக்குதா? சமாரிய பெண்ணுகிட்ட போய் இயேசு கிறிஸ்து தண்ணி கேட்பாரு. சரியா? இயேசு கிறிஸ்து என்ன கேட்பாரு? தண்ணி கேட்பாரு. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? நீர் யூதன், நான் சமாரிய பெண்ணு, அப்படி நீர் யூதனா இருக்கு, என்னிடத்துல தண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கு இயேசு என்ன சொல்லுவாரு? அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும், தாகத்திற்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருப்பாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு என்ன தண்ணியை கொடுத்திருப்பாரு? ஜீவ தண்ணியை கொடுத்திருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த விஷயத்தை குறித்து இயேசு சொன்ன உடனே அவளுக்கு அந்த தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிறதான அந்த தாகம் வந்துட்டு. கண்டினியூ வாசிங்க, தொடர்ச்சி வாசிங்க. அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் ஒன்றும் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறது. சரிங்க. பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டு என்றாள். சரி. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. அந்த யாக்கோபு வெட்டுனதான அந்த கிணத்து தண்ணியை குடிச்சா தாகம் உண்டாகும். ஆனா நான் கொடுக்கிற இந்த தண்ணியை குடிச்சா ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அந்த தண்ணி நித்திய ஜீவ தண்ணி. ஆமா சொல்லுங்களேன். அப்ப இந்த அம்மா என்ன கேட்கிறாங்க? எனக்கு அந்த தண்ணி என்ன செய்யணும்? நான் குடிக்கணும், அது எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற. கண்டினியூ வாசிக்கிறேன்.
வாசி, மைக்கு பக்கத்துல வச்சு வாசி. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டுகொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னா என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, போதும் நல்லா, இதுல ஒரு பாயிண்ட மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த தண்ணி எனக்கு தேவைப்படுது, இந்த தண்ணியை நான் குடிக்கணும், நான் இனிமே இந்த கிணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, தண்ணி கோருவதற்கு வரக்கூடாது, எனக்கு தாகம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் விரும்புறா. தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா இயேசு என்ன சொன்னாரு, முதல்ல போய் வீட்டுக்காரரை அழைச்சிட்டு வா அப்படிங்கிறாரு. சரியா? வீட்டுக்காரரை அழைச்சிட்டு வா அப்படிங்கிறாரு. இவ என்ன செய்யறா, திக்கு மூக்காடி திருட்டு மொழி முழிக்கிறா. வீட்டுக்காரரை எங்கிட்டு கூடி அழைச்சிட்டு வர்றது? இவளுடைய எல்லா விதமான ரகசியத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. சரிங்களா? இவளால் எதுவுமே மருத்துவம் பேச முடியல. நீங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க, எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது. நம்ம எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இனியும் நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளவே இல்லை. சரியா? அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நாம அதற்கு பாத்திரவான்களா இருக்கணும். அபாத்திரவான்களாக இருந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ கானானூர் கல்யாண வீடு, கன்னிமரி அம்மா போய் இயேசு கிட்ட சொல்லுறாங்க, திராட்சரசம் என்னவாகி விட்டது, தீர்ந்து விட்டது, இவங்களுக்கு திராட்சரசம் நீங்க கொடுக்கணும், ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்ன போது இயேசு என்ன சொன்னாரு, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னாரு. அப்ப அங்கே ஒழுங்குபடுத்தப்பட வேண்டி இருக்கிறது, சீர்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. கச்சாடிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஒழுங்கா வைக்க வேண்டி இருக்கிறது. கச்சாடியை சுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது. கச்சாடியில தண்ணி நிரப்ப வேண்டி இருக்கிறது. அவருடைய நேரம் வந்து சரியான நேரம் வரும்போது அந்த பச்சை தண்ணி திராட்சை ரசமாக மாறிச்சு. அதே மாதிரி நம்முடைய வீட்டில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய தனிநபர் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்துட்டு உண்மையிலேயே அற்புதம் செய்ய மாட்டாருன்னு நான் சொல்லலை, செய்வாரு. நாம அதற்கு தகுதி உடையவர்களாக மாறணும். தகுதி உடையவர்களாக அதற்கு உகந்த பாத்திரமாக மாறும்போது என்ன ஆகும்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு அற்புதம் நடக்கும். சரியா? அப்போ இவ எத்தனை புருஷனோட வாழ்ந்தவா? 5 புருஷனோட வாழ்ந்தவா. இப்போ இருக்கிறவனும் உன்னுடைய புருஷன் அல்ல அப்படிங்கிறார். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா 5+1 6 பேரோட வாழ்ந்தவா. இன்னைக்கு சபை வந்து சரியானபடி சொன்னா, சபை வந்து இந்த உலகம் என்கிறதான வேசியோடு உறவு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் யாக்கோபு சொல்லுவாரு, விபசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி. இன்னைக்கு உலகத்தை தான் நேசிக்கணும். உலக வழிபாடு, உலக பிரகாரமான உடை, உலக பிரகாரமான ஆடை ஆபரணங்கள், செல்வாக்காக வாழணும், தப்பு இல்லைங்க. ஆனா இயேசுவை விட்டுட்டு போய் ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அது ராங், தவறான குறுக்கு பாதையை நீங்க போகாதீங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. சரிங்களா? இன்னைக்கு இந்த மேரேஜ் திருமண விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல பொண்ணு மாப்பிள்ளைய வந்துட்டு எதுல பாக்குறாங்க, இதுல ஆன்லைன்ல பாக்குறாங்க, செல்போன்ல பாக்குறாங்க, எது இந்த மேட்ரிமோன்ல பார்த்து என்ன செய்றாங்க, பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். அதுல தேவ சித்தம் இருக்குமா? அதுல தேவ சித்தம் இருக்கா? இவங்க இதுக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்களா? இவங்க அழகை பார்த்து, சௌந்தரியத்தை பார்த்து, படிப்பை பார்த்து, பணத்தை பார்த்து, காசை பார்த்து தேவ சித்தத்தை என்ன செய்றாங்க, குழி தோண்டி புதைச்சு விடுறாங்க. தப்பான ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டு நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நீதியை செலுத்த முடியாது. நாம செலுத்தக்கூடிய பலி வந்து ஆண்டவருக்கு அருவருப்பான பலியாகத்தான் இருக்கும். காயினுடைய பலி எப்படி இருந்துச்சு? காயினுடைய பலி வந்துட்டு கர்த்தருக்கு அருவருப்பான பலி. இன்னைக்கு பலரும் தன்னுடைய வாழ்க்கை சரியில்லை, ஆனா பலி செலுத்துவதில் நம்ம எந்த வரிசையில் நிற்கிறோம்? முதல் வரிசையில் நிற்கிறோம். காணிக்கை பெட்டியில கொண்டு காணிக்கை போட முன்னாடி இயேசு என்ன சொன்னாரு, உன் சகோதரனிடத்துல உனக்கு பகை உண்டென்று அல்லது பிரிவினை உண்டென்று நினைவு கூறுவாயானால் முதல்ல இந்த காணிக்கையை என்ன பண்ணு, இங்க வச்சுட்டு போய் உன் சகோதரனோட போய் முதல்ல என்னவாகு,
நீ ஐக்கியப்படும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து காணிக்கை செலுத்து சொன்னார். இன்னைக்கு மனசாட்சியை தொட்டு, ஹார்ட் எல்லாருக்கும் எந்த பக்கம் இருக்கு சொல்லுங்க? இடது பக்கத்தில் கையை வைங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவு போடலை, எனக்கு பகைஞர்கள் யாருமே இல்லை, ஆமாம் நான் வந்து சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசார சொல்ல முடியுமா? எத்தனை சீக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பஞ்சாயத்து, எத்தனை பிரச்சனை, எத்தனை சண்டை சச்சரவு, எத்தனை ஈகோ, புரியுங்களா? இன்னும் சம்பந்தக்காரங்க சண்டை, மாமியார் மாமனார் சண்டை, குடும்ப சண்டை, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை, இவ்வளவு சண்டைகளை வச்சுட்டு தான் நம்ம இங்கே வந்து என்ன செய்கிறோம்? நிரம்புகிறோம். ஊற்றிடுமே வல்லமையை, அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு படிங்க. இந்த சில இடங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஒரு 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 அதை எப்படி, இதுதான் இவங்களோட, இப்படி நம்ம போனால் தான் இவங்க டருன்னு தான் என்ன பண்ணுவாங்க, ஆவிக்குள்ளாக்கப்படுவாங்க அப்படிங்கிறதான ஒரு தப்பான கான்செப்டில் இன்னைக்கு மக்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு இமோஷனில் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நவீன காலத்தில் இன்னைக்கு பாடக்கூடிய பாடகர்களும் இசை அமைப்பாளர்களும் இன்னைக்கு சபை என்கிறதான அந்த போர்வைக்குள்ளாக இன்னைக்கு நூதனமான முறையில் ஜனங்களை தப்பாக வழி நடத்தக்கூடியவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சரி அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டவே திரும்ப ஊற்றிடுமே வல்லமையை, ஊற்றிடுமே வல்லமையை, ஊற்றிடுமே வல்லமையை, இப்படியே சொல்ல இவங்க ஒரு இமோஷன்ல என்ன ஆயிடுறாங்க, ஒரு இமோஷன்ல வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்தி அடைஞ்சிடறாங்க. பட் இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகும்போது நம்ம துக்க முகமாக இருக்கிறோம், மறுபடியும் பழைய நிலைமையில தான் இருக்கிறோம், விடுதலை கிடைக்கவில்லை, அதே வலி, அதே நோய், அதே பிரச்சனை, அதே நபரை சந்திக்கிறோம், அதே வாழ்க்கை முறையைத்தான் நம்ம என்ன செய்யறோம், தினமும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அடுத்த ரேஞ்சுக்கு போகல, அடுத்த லெவலுக்கு நம்மளால செய்ய முடியல, வர முடியல. என்ன காரணம்? வாட் ரீசன்? என்ன காரணம்? இனியும் நம்மளை ஒழுங்குபடுத்தவில்லை, சரிபடுத்தி கொள்ள இயலவில்லை. அப்போ காணிக்க போட்டிருந்தோம், நம்ம கவரில் காணிக்க போட்டு கொடுத்துருந்தோம், பாக்ஸில் போட்டிருந்தோம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருந்தோம். பட் நம்ம என்ன நிலைமையில பண்ணுறோம்? பகை உணர்வை வைத்து கொண்டு தான் செய்கிறோம். அப்படிப்பட்ட காணிக்கை கொடுக்கறதே உங்களுக்கு சாபம். புரியுங்களா உங்களுக்கு? அப்படிப்பட்ட காணிக்கை கொடுக்கறதே உங்களுக்கு சாபம். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க, உங்களை நீங்களே நிதானித்து உயித்து ஆராய்ந்து பாருங்க. 1 யோவான்ல 1 யோவான் 3வது அதிகாரம், 1 யோவான் 3வது அதிகாரம், அதில் 12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவுமாய் இருந்ததினால் நிமித்தம் தானே. சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, காயினுடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு? காயின் எப்படி உருவானாரு? ஏவாளுடைய வயிற்றில் எப்படி உருவானாரு? சர்ப்பம் வஞ்சிச்சது, வஞ்சனையின் ஆவியினால் என்ன பண்ணாரு? காயின் உருவானா. அதான் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அப்ப அந்த ஒரு ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் கூட பிறந்த தம்பியை கொண்டு போட வேண்டும் என்கிறதான கொலவெறி அவனுக்குள்ள வந்துச்சு. இப்ப நம்ம இன்னைக்கு யாரால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? உண்மையிலேயே வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நம்ம கிட்ட இறக்க குணம் இருக்கும். யாக்கோபுல பாருங்க, யாக்கோபு 2ல சோத்திரம், இங்க பாருங்க 2:13, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என்ன சொல்லுறீங்க? என்ன உங்களுடைய கான்செப்ட் என்ன சொல்லுங்க? அதாவது இரக்கம் இல்லை, இரக்க குணம் இல்லை என்று சொன்னால் நம்ம நியாய தீர்ப்பு அடைவோம். நம்ம கிட்ட மன்னிக்கிற குணம் இல்லை, கொடுக்கிற குணம் இல்லை, விட்டு கொடுக்கிற மனசு இல்லை, புரிதல் இல்லை. விளங்குதா உங்களுக்கு? புரிதல் இல்லை, கணவனை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை இன்னும் மனைவிக்கு என்ன செய்யல, வரல. கல்யாணம் முடிஞ்சு 18 வருஷம் ஆச்சு, இல்லை 20 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை கணவனுக்கு வரல. இது வரைக்கும் யாரையும் புரிந்து கொள்ளக்கூடியதான அந்த மனநிலை வரவில்லை.
அதனால வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இரக்கம் இல்லாத ஒரு கடின இருதயம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே என்னவாகி இருக்கிறது, காணப்படுகிறது. இப்போ இந்த கல் நெஞ்சை வச்சுக்கிட்டு இந்த கபடான எண்ணத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டு நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியுமா? துர்குணம் பொல்லாப்பென்னும் புளித்த மாவோடு அல்ல. நம்ம தேவனுக்கு பலி செலுத்தக்கூடியதான வழிபாட்டு முறை என்ன தெரியுங்களா? துர்குணம் பொல்லாப்பென்னும் புளித்த மாவோடு வழிபடக்கூடாது. நாம துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? கொஞ்சம் நல்ல நிதானமா கவனிங்க, கொஞ்சம் நிதானமா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். என்ன பண்டிகை? சபை கூடி வருவது. ஆமென் சொல்லுங்களேன். சபை கூடி வருவது, 2 பேர் 3 பேர் கூடி வருகிறது நம்முடைய பண்டிகை. ஆமென் சொல்லுங்க. அந்த பண்டிகையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாம என்ன செய்யணும்? மகிமைப்படணும். தலைக்கு மேல கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 11 சரிங்களா? 1 கொரிந்தியர் 11ல ஸ்தோத்திரம். முதலாவது 18 நீங்கள் சபையிலே கூடி வந்து இருக்கும்போது உங்களில் பிரிவினைகள் உண்டு கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். சபை கூடி வருகிறாங்க, ஆனா எந்த நிலைமையில வராங்க? பிரிவினைகளோடு வராங்க. பிரிவினை இருக்குது இந்த சர்ச்சில். இல்ல, அதாவது அந்த சபைக்கு அவங்க போறதுனால நான் அந்த சபைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சபையில் அவங்க அங்கமா இருக்கிறாங்க, நான் அந்த சபைக்கு போக மாட்டேன்பாங்க. ஏன்னா ஆகாது, மனம் ஒத்து போகாம பிரிவினை இருக்கிறது. இன்னைக்கு சபைக்குள்ளேயே பாருங்களேன், நீங்க எனக்கு புரியல, நான் பிராக்டிக்கலா பேசிக்கிட்டு இருக்கிறேன். புரியுங்களா உங்களுக்கு? பிராக்டிக்கலா பேசுறேன். இதெல்லாம் நான் எனக்கு தோணிச்சு, அதனால நான் எடுத்து பேசுறேன். இங்க கூடி வந்திருக்கிற இடத்துல என்ன இருக்குது? பிரிவினைகள் இருக்கிறது. நீங்க எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது 20 நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். நாளைக்கு உங்களுக்கு என்ன போஜனை? டுமாரோ நாளைக்கு உங்களுக்கு என்ன போஜனை? ரா போஜனை, கம்யூனிங் சர்வீஸ். ஆமாவா இல்லையா? நீங்க இன்னைக்கு நிதானிக்கணும். இன்னைக்கு நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? நிதானிக்கணும். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். புரியல? நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கு, இனி ஒருத்தங்கிட்ட இல்லை. இப்ப இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய சொந்த சாப்பாடை முந்தி சாப்பிடுகிறான். நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? பண்டிகையை வந்துட்டு அனுசரிக்கிறோம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப அவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் இல்லையா? அவங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கணும் இல்லையா? அதான சமநலம், அதான உண்மையான பங்கு. 1 கொரிந்தியர் 10 பாருங்க. 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நான் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இதுல நம்ம ஐக்கியப்பட்டுட்டோமா? ரத்தத்தின் ஐக்கியம், கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம். இந்த ஐக்கியம் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கு? இதுல நம்ம இன்னும் சீரடையவில்லை, இன்னும் தேர்ச்சி அடையவில்லை, இன்னும் நாம அறிவடையவில்லை. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? வரிசையில நின்று பந்தியில பங்கு பெறுவதற்கு நாம ஆசைப்படுறோம். அது மிகப்பெரிய சோதனையும் வேதனைக்குள்ளாக்கப்படுவார்கள். இது நிமித்தம் என்னாகும்? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள். அநேகர் என்னவாயிட்டாங்க? நித்திரை அடைந்து விட்டார்கள். விளங்கிக் கொள்ளுங்க. இங்க 17 பாருங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கின்றோம். இந்த சம்பந்தம் இருக்கிறதா? இந்த உறவு முறை நமக்குள்ள இருக்கிறதா? சபையில வந்துட்டு இந்த கான்செப்ட் இருக்குதா? நான் என்ன கேட்கிறேன். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ஒரே சாயலை நாம் தரித்திருக்கிறோம். இன்னைக்கு பாருங்களேன், சபையிலே வந்துட்டு நிறைய இந்த சமுதாய பிரிவு இருக்கும், சாதி பிரிவு.
இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்துட்டு இந்த சாதி பிரிவு என்ன பண்ணுகிறது, தலைவிரிச்சு ஆடுது இந்த பிசாசு. கோயம்புத்தூர்ல ஒரு முறை நான் ஒரு மீட்டிங்ல பேசினேன். இந்த சாதி என்கிறதான இந்த ஆவி இந்த ஒரு எண்ணம் உன் சிந்தனைக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா உன்னை நடத்துறது வந்துட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிடையாது, உன்னை நடத்துறது சாத்தான் அப்படின்னேன். புரியுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேருடைய மனதுல என்ன ஒரு ஸ்பிரிட், இந்த என ஸ்பிரிட் இருக்கத்தான் செய்து. இது தோல் உரிக்கப்பட்டதையா இங்க எழுப்புதல் வரும், இல்லைன்னா உங்க நடுவீட்டுக்குள்ள வராது, எதுவுமே வராது. எங்கிட்டு கூடி எழுப்புதல் வரும்? நாங்க இவங்களை சார்ந்தவங்க, நாங்கள் அவங்களை சார்ந்தவங்க, நாங்க இன்னாரு, நாங்க அன்னாரு, நாங்க பெரியாரு, நாங்க கோணாருன்னு இருந்தோம்னு சொன்னா வருகையில கைவிடப்பட்டு விடுவீர்கள். அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகண்டு போ.